nurturing in faith, நம்பிக்கையில் பேணி வளர்த்தல், பற்றுறுதி, விசுவாசம். இந்த நம்பிக்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டிய காலத்தில் இப்பொழுது இருக்கிறோம். அதுதான் இந்த நாளில் இது சகல பரிசுத்தவான்களின் தினமாக இருந்தாலும் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும், நம்பிக்கையில் வளர்த்த அவசியம் என்பதை திருச்சபை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகதான் இந்த நாளில் நாம் இந்த 2 வேத பகுதியில் வாசிக்கேட்டோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுலடிகளார் தெளிவாய் எழுதுகிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள், அதை தொடர்ந்து 10 - 18 வசனங்களை வாசித்தால் இந்த நற்செய்தியில பற்றுறுதியில பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு படிப்பித்து காட்டுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லு. இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரும். இந்த நாட்களில் கீழ்ப்படிதல் என்பது மிக அரிதாக இருக்கிறார். அது வீடுகளாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தில் இருந்தாலும் சரி, பல நிலைகளில் நாம் கீழ்ப்படியாமல் இருப்பது சிறந்தது என்று நினைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்புகள், வேண்டுதல்கள் எப்படியாச்சும் நிறைவேறும். அதுக்கு ஒரு சட்டம், ஒரு திட்டங்கள் இருக்கிறது, ஒரு ஒழுக்கம் இருக்கிறது என்பதை மறந்து போகும். நான் விரும்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது நடந்துவிட வேண்டும், அப்படிதான் நினைக்கிறேன். அது சிறுவர் முதல் பெரியோர் மட்டும் இந்த நிலைப்பாடை எடுக்கிறதுனால தான் பல நிலைகளில் குழப்பங்கள் ஏற்படுகிறது. எபேசு சபையில் இந்த சிறு பிள்ளைகளுடைய போக்கு சரியில்லாததுனால தான் அடுத்த தலைமுறை சபையை காக்குமா. முதல் திருச்சபை, இந்த எபேசு திருச்சபையில் ஆதி கிறிஸ்தவர்கள் இப்பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறார், பிரிவினைகளை பார்க்கிறார், அவர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை பார்க்கிறார், அவர்களுக்குள்ள இருக்கின்ற தாழ்வு மனப்பான்மையை பார்க்கிறார். அந்த நிலைப்பாடுகளை பார்க்கிற பொழுது அடுத்த தலைமுறையும் இப்படி வளர்வார்கள் என்று சொன்னால் அந்த தலைமுறை திருச்சபைக்கு கேடு விளைவாக மாறிடுமே என்ற ஒரு அச்சம் அவருக்கு இருந்ததுனால தான் திருச்சபைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை எழுதுகிறார். பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியணும், அதை நீங்கள் சொல்லித்தாங்க. பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்க, சொல்லித்தரணும். இதை ஒரு அறிவுரையாக, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக பவுல் திருச்சபைக்கு எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் எதிர்பார்க்கிறபடி இந்த பிள்ளைகளுடைய மாற்றங்கள் இல்லை என்று நினைத்தார். அப்படி நினைத்து போற இடத்தில் அதனாலதான் அடுத்த வசனத்துல 2 நன்மைகளை வைத்தார். என்ன நன்மைகளை வைத்தார்? உனக்கு நன்மை உண்டாகும், நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு என்ன நடக்கும்? நன்மை உண்டாகும். இப்பொழுது இருக்கிற சூழல்ல நன்மை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருப்பதெல்லாம் பாவம். தீமைக்கு காரணமாயிருப்பது பாவம். தீமைக்கு காரணமாக இருக்கிற அந்த பாவத்தினுடைய முடிவு மரணம். இதுதான் பவுலடிகளார் தன்னுடைய மடல்களில் எல்லா கடிதங்களெல்லாம் எழுதுறார். அது ரோமருக்கு நிருபத்தில் அழகாக பதிவு பண்றார். அப்புறம் அந்த பாவம் மரணத்துக்கு நேராக போகுதான். அதனால்தான் இந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் திருச்சபையிலும் சரி, வீடுகளிலும் சரி, இந்த சமூகத்தில் இப்படி போவார்கள் என்றால் அவர்களுடைய முடிவு மரணமாக இருப்பார், முடிவு அழிவாக இருக்கிறது. அந்த அழிவு அவர்களோடு மட்டுமே போவாது. அது பெற்றோர்களை பாதிக்குது, உடன்பிறந்தலை பாதிக்குது, குடும்பத்தை பாதிக்குது, சபையை பாதிக்குது, சமூகத்தையே பாதிக்கும். ஆகவே கீழ்ப்படிங்க, அது நன்மை உண்டாகும். கீழ்ப்படிதல் ஒரு நன்மையை உண்டாக்குறதுன்னா ஆண்டவருக்குள்ள வந்தா கீழ்ப்படிதல், ஆண்டவருக்குள்ள இல்லாதனா கீழ்ப்படியாது. இதுதான் ஒரு சிறப்பு. அதனாலதான் நம்முடைய திருச்சபைகளில் ஓய்வு நாள் பள்ளியை நடத்துகிறோம். திருச்சபை அந்த பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்தில் தெய்வ பக்தியில் வளரணும் என்பதற்காக அதற்கான ஆசிரியர்களை தகுதிப்படுத்தி அவர்களை அதற்கென்று அர்ப்பணிக்க செய்து அவர்களை கொண்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு எதிர்காலத்தை கட்டும்படியாக விரும்புகிறோம் சபை. ஆக சிறு பிள்ளைகள் மத்தியில் இந்த திருப்பணி ஆற்றுவதற்கு சபை முன் வருகிறது. ஆனால் அநேக நேரங்களில் பெற்றோர்கள் முன் வருவதில்லை. நம்ம பள்ளியில் இந்த 3 வயது 4 வயது பிள்ளைங்க
அது உங்களுக்கு உட்காரவும் தெரியாது, எழுதுக்கும் தெரியாது, 3 வயது 4 வயது. ஆனால் பஸ்ஸை ஸ்கூலை நம்பி, அந்த பஸ் டிரைவரும் அந்த வர உதவியாளரை நம்பி பிள்ளைகிட்ட பேக்கில் புக்ஸை வச்சு, அதுக்குள்ளே ஸ்நாக்ஸை வச்சு, அதுக்குள்ளே மதிய லஞ்சை வச்சு பஸ் ஏற்றுற பெற்றோர் ஆலயத்துக்கு வந்து 1 மணி நேரம் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம். பிள்ளைக்கு என்ன ஆகிடுமோ, அது எங்கன்னா போயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்போது உலகத்தின் மேலே நம்பிக்கையுடைய பெற்றோர்கள் திருச்சபை திருப்பணியில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறது சாபத்திற்குரியது. இதுதான் இன்றைக்கு நிலைமை. என் பிள்ளை இங்கே சண்டே ஸ்கூல் போயிட்டு என்ன ஆகிடுமோ, அங்கே போய் என்ன யார்கிட்ட பேசுமோ, இப்படி நினைத்து கொண்டிருக்கிறாயே. காலையில் 7:30 மணிக்கு விட்டு அனுப்புகிற உன் பிள்ளைய சாயந்தரம் 5 மணிக்கு வருது, 6 மணிக்கு வரலன்னா கூட தேடாத வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. 6 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் பிள்ளையை விட்டு இருக்க முடிகிற பெற்றோர்கள் ஆலயத்தில் 1 மணி நேரம், ஆலயத்துக்கு வந்து அந்த 1 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த பிள்ளைங்க காணிக்கு எடுத்த பிறகு சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலாம், அங்கே போய் அந்த பிள்ளைங்க படிக்கட்டும். அந்த உணர்வுகள் குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை நற்பாதையில் நடத்துவதற்கு, பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமைவதற்கு, உங்கள் பிள்ளைகளை சிறு பழத்திலிருந்தே தெய்வ பக்தியில் நடத்த பிரயாசப்படும். இயேசுவானவரை சிறு பிராயத்திலேயே எப்படி நடத்தினார்கள் என்று அது பெற்றோர்கள் அழகாக பதிவு பண்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனம் சொல்லுது, பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஒரு கீழ்ப்படிதலுடைய முதற்படியை இயேசு மாதிரியாக நமக்கு வைத்திருக்கிறார். அது லூக்கா பதிவு பண்றார். நாசரேத் ஊருக்கு போனாங்க, அது புதிய இடம். அந்த இடத்துல பெற்றோர்கள் இந்த பிள்ளையை ஒரு கீழ்ப்படிதலோடு வளர்த்தார்கள். பிள்ளையும் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறார். அதனால்தான் அவன் வளர வளர 52ஆம் வசனம் சொல்லுது, அவன் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அவர் அப்படி வளர்த்தப்பட்டதுனால்தான் அவர் மகத்தான இந்த திருப்பணியை ஒரு 3 ஆண்டு காலங்களில் முடிக்க செய்தார். 3 ஆண்டு காலங்களில் அவர் செய்த திருப்பணி இந்த 2020ஆம் ஆண்டும் அதை குறித்து நினைத்து, அதை குறித்து வாதித்து, அதை அறிவித்து இன்றும் சபைகள் அவர் நாமத்தினால வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆட்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகின்ற அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர் வழிநடத்துதலை அறிவிக்கிறவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி வளர்ச்சி இன்னும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை சிறு பிராயத்தில் தெய்வ பக்தியில் வளர்க்க பிரயாசப்படுவோம். பவுல் அதற்கு உறுதியாக சொல்றாரு, நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ளே நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் பாவத்திலிருந்து நீங்க விலகி இருப்பீங்க. பாவம் உங்களை தொடாது. பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி, அதனால இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆலயங்கள் கிடையாது. வீடுகள் தோறும் சபைகள் இருந்தாங்க. பெற்றோர் தான் அவங்களுக்கு பிரசங்கிமார், பெற்றோர் தான் அவர்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர், பெற்றோர் தான். அதனால தான் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக பெற்றோரே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. இப்படி அந்த நர்ச்ச அவருடைய மடல் அப்படி எழுதுறாங்க. அதில் உங்களுக்கு நன்மை. ரோமர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பா தீமையை செய்தால் அந்த தீமையை செய்வதை தூண்டுவது எதுன்னா பாவம். இந்த பாவம் தான் அப்படி தீமையை செய்ய தூண்டுது. அப்படி தூண்டுகிறதுனால தீமையை செய்ய போனால் நன்மையை விட்டுருவேன். அப்போ பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற நசரேயனாகிய இயேசுவை அறிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் நடக்க நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு நிறுத்தல, உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீண்டு இருக்கும். ஆயுசு நாட்கள் நீண்டு இருக்குது. ஆனால் எல்லாமே பார்க்க தான் முடிந்ததில் அனுபவிக்க முடியல. இப்படியும் நீண்டு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் பிரயாசப்பட்டு உன் பிள்ளைகளையே நீங்கள் கிறிஸ்துக்குள்ள நேராய் நடத்துவீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்காது, சுபட்சியமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இதைதான் அந்த பவுலடிகளார் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். இன்று வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நீதிமொழிகள் புத்தகம்
3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நியதியை சாலமோன் எழுதினதை நமக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறாங்க. 15ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த வசனங்கள் வாசிக்கிறோம். நீதிமொழி புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை வாசித்தால் ஒரு பிள்ளைய எப்படி ஒழுக்கத்தில் நடத்த முடியும் என்றதை சொல்லி படிப்பிக்கிறாங்க. அதில் 19ஆம் வசனத்திலிருந்து வாசனை, என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியில் நடத்து. மதுபான பிரியனும் மாம்ச பெருந்தினியும் சேராதே. குடியனும் போதனை பிரியனும் தரித்திரவர்களும் தூக்கம் கந்தைகளை கொடுத்து வைக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கும் செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. ஒரு ஒழுக்கத்தை சாலமோன் நமக்கு பதிவு பண்ற. நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மாதிரிகளா இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேதமாக இருக்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை போல பார்க்கணும். அப்படியானால் பெற்றோர்கள் கணவன் மனைவியா நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை கனம் பண்ணி நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கின்றவர்களாய் உங்க வீட்டில் இருக்கணும், இந்த சமூகத்தில் இருக்கணும், சபையில் இருக்கணும். உங்க பிள்ளைகள் பார்க்கிறார்கள், உங்க பிள்ளைகளுக்கு ஒத்த வயதுடைய பிள்ளைகள் இந்த சபையில் இருக்கிறார்கள். பெற்றோராய் அந்த வயதுடைய நீங்கள் இந்த திருச்சபையில் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்குது, நடத்தை எப்படி இருக்குது, வாழ்வு எப்படி இருக்கிறது? நாம் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் ஒழுக்கத்தை வைத்து விட்டு போகிறோம். இந்த ஒழுக்கத்திலே வளர வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகளை ஒரு பகுதிக்கு அப்புறமா சபையிலிருந்து அவங்களை பிரித்து தனியே கொண்டு போய் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுறோம். பாடல் மூலமாக, கதை மூலமாக அவர்கள் நல்வழிப்படுத்துவதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுகிறது. அதில் நாம கவனம் செலுத்தணும். அதற்கு பெற்றோர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக ஆண்டவரை போல வேதமாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிதான் நற்செய்தியில நம்ம வளர முடியும். அப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், எதிர்காலத்தில் ஒரு சமாதானத்தோடு வாழ முடியும். ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகள் இருவரை அவர்கள் சிறு பிராயத்தில் தெய்வ பக்தியில் தான் வளர்த்திருப்பார், நற்செய்தியை சொல்லித்தான் வளர்த்திருப்பார், நற்பண்புகளை சொல்லி ஒழுக்கத்தோடு தான் வளர்த்திருப்பார். ஒரு வயது வருகிற பொழுது 2 பிள்ளைகளுக்குள்ளே வித்தியாசம் வருகிறதை பார்க்கிறார். அந்த இளையவன் ஒரு கோபக்காரனா இருக்கலாம், இல்ல அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு விதமாக திரும்புகிறது. அதை சொல்லி திருத்த முடியல. அன்னைக்கு நீதிமொழி புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது, பிள்ளையானான நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுல நாம நற்பண்புகளை ஒழுக்கத்துல அவர்களை விசுவாசத்துல நடத்திட்டோம்னா முதிர் வயதுல அவனிடத்தில் நன்மையை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இளைய பிள்ளை அவன் ஒரு வயது வந்தவுடன், அவனுக்கு ஒரு தெளிவு வந்தவுடன் நிற்கிறான். உன் சொத்துல பாதிய கொடுப்பா, நான் பிசினஸ் பண்றோம், வேற வழி தெரியல, பிரித்து கொடுத்துறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இந்த பதிவு இருக்குது. பாதி ஆஸ்தியை கொண்டு போனவன் அதெல்லாம் விரயமாகிட்டான். அவனுக்கு தெளிவு வருகிற பொழுது அவன் சொல்றான், அவனுக்கு புத்தி தெளிவடைந்த பொழுதுன்னு ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அது தெளிவு பதிவு பண்றாரு. அவனுக்கு புத்தி தெளிவடைந்த பொழுதுன்றார். அந்த தெளிவு இந்த உலகத்தின் மாயை என்பதை புரிய வைக்கிறது. இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எல்லாம் செய்திடலாம்னு நினைச்சோமே, அது 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 அழிவு என்பதை புரிந்து வைக்கிறது. என்கிட்ட பணம் இருக்கிறது, அந்த பணத்தை வச்சு என் நண்பர்களை கொண்டு நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லி நண்பர்களை நம்பி ஓடினானு, அது அவனுக்கு புரிய வந்தது. இந்த உலகத்தில் எப்படினாச்சும் நம்ம வாழ்ந்துடலாம், இந்த கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு குடும்பத்தில் வீட்டில் ஒரு பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதர உறவு இந்த சபையினுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு எங்களாலும் போலாம்னு நினைக்கிறோம். இது வீடும் அப்படிதாங்க, சபையும் அப்படிதாங்க. இன்றைக்கு அநேக வீடுகளில் பிரச்சனைகள் இருக்கிறோம். அதுக்கு காரணம் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவங்களா மாறணும். வயது எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, பெற்ற பிள்ளைகளிலிருந்து அவங்க தலைக்கு மேல வளர்ந்தா கூட இன்றைக்கும் பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க.
அவங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் பிள்ளைகள். நீங்கள் அவர்களுக்காக கணக்கு கொடுக்கணும் பெற்றோர்கள் ஆண்டவர்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உன் பேரை சொல்லி, பிள்ளைங்களுடைய பேரை சொல்லி ஜெபிங்க. அவன் படிப்பை சொல்லி ஜெபிங்க, அவன் வேலையை சொல்லி ஜெபிங்க. நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க அதை ஆண்டவரத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் அதுக்கான காரியங்களை நடப்பிப்பார். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெற்றோரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வில் நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் நீங்கள் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, ஆண்டவரை வழிபடுவதில், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க. இன்று இருக்கிற காலம் கொடிதா இருக்கிறது. அழகாக நாட்கள் பொல்லாதவர்களா இருக்கிறபடினால உன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு அன்று பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, 2000 வருடங்களுக்கு முன்பு மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இன்று அச்சுறுத்தல் கிறிஸ்தவர்களுக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. அர்ஜுன் சம்பத் என்பவர் ஒருவர், இந்து முன்னணி தலைவர் ஒருவர், அவர் பேசுகிறார், கிறிஸ்தவர்கள் தமிழர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் இந்தியர்கள் அல்ல, அவர்கள் நிமித்தமாய் இந்தியா அழிகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு துணிச்சல் இருக்கும் அவனுக்கு! ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உணர்வு வரணும். படிப்புல முன்னேறணும், வேலையில முன்னேறணும், உழைக்கிறதுல முன்னேற வேண்டும். நாம் வாழ்கிற சமூகத்துக்கு நாம் சாட்சிகளா எழுமணும். மற்றொருவன் நம்ம மேல கை நீட்டி குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. இன்று படிக்கிற இடத்த சிறு பிள்ளையிலிருந்து பெரியோர் மட்டும் கை நீட்டி குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அநேக காரணத்திற்கு காரணமாய் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். வேத வசனம் தெளிவாய் சொல்றது. எரேமியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனங்களை வாசித்தால், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும், தீர்க்கதரிசிகள் முதல் ஆசாரியர்கள் மட்டும் அவர்கள் பொருளாசைக்காரர்களாய் மாறி போனார்கள், பொய்யர்களாய் இன்று காணப்படுகிறார்கள். அன்றைக்கு எரேமியா இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதினதுதான் இன்றைக்கு படை நமக்காக எழுதப்பட்டது போல இருக்கிறது. எல்லோரும் பொருளாசைக்காரர்களாய் பெருகி போனதுனாலதான் படிப்புல, வேலையில, நம்முடைய பிசினஸ்ல உண்மை இல்லை, குடும்பங்களில, திருச்சபையில, நிறுவனங்களில உண்மை இல்லை, பல நிலைகளில இந்த அரசாங்கத்திற்கு நாம டாக்ஸ் கட்டுறதிலேயே நம்ம உண்மையா இல்லை. இந்த அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்முடைய குடும்பங்கள் இல்லை, நம்முடைய சபைகள் இல்லை, நம்முடைய நிறுவனங்கள் இல்லை. இன்று நாம் ஆண்டவர் இந்ததான் நமக்கு படிப்புகள் நர்ச்சரிங் இன் ஃபெய்த்னா இதைதான் நாம் இந்த காலவெளியில் படித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சிறு பிள்ளைகளா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த வயதுடையவர்களாக, எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். அது இந்த சமூகத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த அரசாங்கத்திற்கு நாம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். இந்த தேசத்துல கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறோம், தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் வீணிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரி, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமா இருக்க, ஆண்டவரை பிரியப்படுத்துவதாக இருக்க நம்மை ஆண்டவர் அழைக்க, நாம் எழும்பி பிரகாசிகளா மாறணும். 2 நாளாம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எப்போது ஆண்டவர் எழுதினார், அது இன்றைக்கு படிக்கும் போது நமக்காக எழுதப்பட்டது போல, இந்த தலைமுறைக்கு எழுதப்பட்டது போல இருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பரலோகத்திலிருந்து நான் அவளை பார்த்து அவள் பாவங்களை மன்னித்து அந்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களுக்கு முடிவு வர வேண்டும் என்றால், ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ நானும் நம்முடைய பாவங்கள் மீறுதலை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க இந்த காலவெளியில் ஒப்புக் கொடுங்கள். கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு ஆண்டவர் கொடுப்பார்.
ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற காலத்துல படிக்கிறதுல, வேலை செய்ய வேண்டிய காலத்துல வேலை செய்யல, பெற்றோரை கனம் பண்ண வேண்டிய காலத்துல கனம் பண்ணல, பெற்றோருக்கு பெருமை தேடி தர வேண்டிய காலத்துல பெருமை தேடிதல்ல, பணத்தை சேர்க்க வேண்டிய காலங்களில் வீணாய் நம்முடைய காலங்களையும் திறமைகளையும் வீணாக்கிட்டு இன்று பல நிலைகளில். ஒரு நாள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கு கரஸ்பாண்டன்ட் ஆனாங்க. அதனால பேங்க்கில் போக வேண்டியதாக போச்சு. அவங்க சம்பளம்லாம் நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அது பேங்க்கு பண்ண, அது இங்கே சிண்டிகேட் பேங்க் கல்லூரி, ஊதிஸ் கல்லூரிக்கு பின்னாடி. அந்த கல்லூரி அந்த பேங்க் மேனேஜரோட பேசினா ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து போட்டார். பார்த்தா ஊரில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவம் பேரும் இருக்கு, அதுவும் ஆசிரியர்கள் பேர் பெருமளவில் இருக்குது. பெரிய லிஸ்ட், எல்லாரும் லோன் வாங்கிக்கிறாங்க. அதில் பாதி பேருக்கு திருப்பி கட்டலை. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய சாட்சி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போலாம் நல்லவங்களாம் மாறிட்டு இருப்போம். அப்படி இராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் வேந்து வாசித்து செபித்து ஆண்டவருக்கு பிரியமானவளாக இருக்கணும். அதுதான் சாலமோன் அன்று எழுதினார், ஒரு ஒழுக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும். இந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிவடைந்த பொழுது தகப்பன் வீட்டுக்கு நினைச்சான். சின்ன வயசுல எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு, தப்பு செய்தால் மன்னிப்பு கேட்கணும், போய் மன்னிப்பு கேட்டால் அவர் இடத்துல நன்மை கிடைக்கும். அதை புரிந்து கொண்டான். அப்படியே எழுந்த 18-19 வருஷம் சொல்லுது, நான் என் தகப்பன் இடத்துல போய் தவறுகளை மீறுதல் அறிக்கை செய்வேன். கூலிக்காரனை என்ன அவன் வீட்டில் ஒன்று வச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னு தான் முயற்சி எடுத்து போனான். ஆனால் அவன் தகப்பனோ அவன் வருவதை கண்டு ஓடி அவனை கட்டி முத்தமிட்டு 22ஆம் வருஷம் சொல்லுது, அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுங்க, அவன் கைக்கு மோதிரத்தை கொடுங்க, அவன் கால்களுக்கு பாதரட்சியை கொடுங்க, அவனுக்கு நல்ல ஒரு விருந்து உண்டாக்குங்க. கட்டி பிடிக்கும் போதே தெரிஞ்சுட்டு இருக்கோம் அவன் எலும்பும் தோலுமா இருப்பான். பல நாட்கள் பல மாதங்கள் அவன் சாப்பிடாது இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நல்ல உணவை ஆயத்தப்படுத்துகின்றான். இவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் வளர்கிற பொழுது, அவரோடு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவில்லை. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா புது சிருஷ்டிகளாக மாறும். அதுதான் நச்சு. பழசெல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகிறது என்று எழுதுகிறார். அழகாக எழுதுகிறார், நிச்சயமாகவே முடிவு இருக்கிறது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. படிப்புல, வேலையில, குடும்ப காரியங்களில், எதிர்காலங்களில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய எதுவாக இருந்தாலும் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காது. அது நம்பிக்கை வரணும். இந்த புடுபுடுக்கார மாதிரி ஆண்டு ஐதேப்ப பத்திரம் இப்படி சொல்லிட்டு போயிடான்னு நினைக்காதீங்க. விசுவாசித்து பாருங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவனுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். விசுவாசத்துல வளரும். நான் ஒரு வீடு கட்டினேன் ஒரு 15-10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வீடு கட்டுகிற காலத்தில் ஒரு அந்த விசுவாசத்துக்காக சொல்றேன், தண்ணீர் பஞ்சம். அப்போது அந்த கான்ட்ராக்டர் சொன்னால், தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது பொறுப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னார். அவர் என் தம்பி தான். அப்புறம் சொன்னேன், ஒரு நாளைக்கு 350, 700 ரூபாய் ஒவ்வொரு நாளும் வாங்கணும். அடடா, அது வாங்கினா எங்கே வைக்கிறது? செப்டிக் டேங்க் ஒன்று கட்டலாம்னு சொல்லி செப்டிக் டேங்க் நோண்டும். அந்த நோண்டுனா அதுக்கு உள்ள ஒரு பாறை ஒன்று ஒரு மோரமாக இருந்தது, அதை வெட்டி எடுக்கும். அதை வெட்டினா அதுலேருந்து தண்ணி வரும். வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதுலேருந்து தான் தண்ணி எடுத்து என்ன பண்ணாங்க, கட்டினாங்க. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைவு படாது. மேலே ஒரு 6-7-8 அடி ஆழ்ந்தான் இருப்பாங்க, அதில் தண்ணி வரும். அதை வச்சு தான் அந்த வீடை கட்டணும். அன்னைக்கு ஆண்டவருக்குள்ளே வருகிற நிச்சயமாகவே முடிவு இருக்கிறார். அப்படி நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகாது. ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்கள் பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜபம் பண்ணி போதும் அதை படிக்க வைக்க முடியும். என்ன வேலை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த வேலையில் அமர்த்தணும் அதுக்காக ஜபியுங்கள். பிள்ளைகளை சிறுபழத்தில் தெய்வ பக்தியில் நடத்தும். அதனால தான் இயேசு புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் ஒரு நாள் நீ பெறுனா நான் பெறுனா இதை பேசினிருந்தா, அந்த இயேசு சின்ன பிள்ளைய ஒருத்தனை கூப்பிட்டு இந்த பிள்ளையை போல மாறுப்பான். எவ்வளோ தாழ்மையாக இருக்கிறான், ஒன்றும் இல்லாத இருக்கிறான். இவன் என்னுடைய ராஜ்யத்தில் பெரியவன். ஏனென்றால் அவன் பொறுமையா இருக்கிறான், நிதானமா இருக்கிறான், எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறான். அவன் போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். அதுதான் சின்ன பிள்ளைகளுக்குரிய திறமை, தாழ்ந்த சிறப்பு. அதனால இவங்களை பார்க்குற நீ பெரியவன் நான் பெரியவன் சண்டை போடுங்க, இந்த பிள்ளைய போல மாறிடு. அவன் எல்லாத்துக்கும் உதவும். சின்ன சின்ன உதவிகள் போடுவோம் செய்கிறான் பாரு. இவனுடைய காரியம் அவனுக்கு நாம நன்மை கொடுக்குறது இல்லை. இங்கே போய் அதை எடுத்துன்னு வாப்பா, இதை எடுத்துன்னு வாப்பா, இந்த வேலை பாரு அந்த வேலை பார்க்கறா, எல்லா வேலையும் சின்ன பிள்ளைங்க செய்யும்.
அவங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற காரியங்களை நாம் என்ன பண்றதில்ல, கொடுக்கறதில்ல, செய்யறதில்ல. ஆனாலும் பிள்ளைகள் செய்வாங்க. வருந்தியும் தங்களை வருத்தி கூட செய்வாங்க. நேரங்காலம் இல்லாமல் செய்வாங்க. உழைக்கிறவர்கள், கீழ்ப்படியவர்கள், அப்படியே நம்புகிறவர்கள். இந்த பிள்ளைகளை போல மாறுப்பா. ஆண்டோடைய வார்த்தையில இது நடக்குமா, அது நடக்குமா, இது உண்மையா இருக்குமா, இப்படி செய்தா எப்படி நடக்கும், இப்படி கேள்வி கேட்டுக்கொண்டு இப்படிதான் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுடைய கழுத்துல யந்திரங்களை கட்டி சமுதிரத்தில் ஆழ்த்துல போட்டு இவர்கள் இடரல் உண்டாக்குகிறவர்கள். இந்த பிள்ளைகளுடைய பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. அது பார்க்கிறாரு. நீங்க இங்க சட்டை போட்டு உட்காந்துக்கிறத விட பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷம் சேரணும்னா இந்த பிள்ளையை போல மாறுங்கள் என்று சொன்னார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தில் நாம் அனுதினமும் வளர இந்த காலவிழா நமக்கு ஆண்டு உதவி செய்வாராக. இது சகல பரிசுத்தவான்களின் நாள். ஆகவே சகல பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், வேதனையின் மத்தியில் கிறிஸ்துவுக்கென்று சாட்சிகளாய் இருந்து தன் வாழ்வின் ஓட்டத்தை ஓடி முடித்தவர்கள், அநேகருக்கு மாதிரிகளாக ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் தன் வாழ்வை இந்த உலகத்திற்காக அர்ப்பணித்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தினவர்கள். அவர்களை நினைத்து தான் இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த சகல பரிசுத்தவான்களின் தினத்தன்று நினைக்கிறோம். சகல பரிசுத்தவான்கள் நினைக்கும் பொழுது ஒரே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தி முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த யோவானுக்கு ஒரு தரிசனத்தில் தேவதூதனுக்காக அந்த வெள்ளங்கியை தரித்திருந்து வந்து கொண்டிருக்கிறாங்களா, இவெல்லாம் பார்த்துக்கிறியா, அவங்களாம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் யோவான் சொல்கிறான், அந்த தரிசனத்தில் அவனுக்கு திக்கு காடி போச்சு, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியல, நீயே சொல்லிட்டு பாடுறான். அப்பொழுது தேவதூதன் சொல்றாரு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியில் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள் என்று எழுதுறார். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில். 13ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கி தரித்திர இவர்கள் யார், எங்கிருந்து வந்துக்கிறாங்க தெரியுமா உனக்கு, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார். உபத்திரவங்கள் இருக்கதான் சரி, இல்லாத இடமே இருக்காது. அவைகளின் மத்தியிலும் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோம். பொறுமையோடு, பொறுப்போடு, கவனத்தோடு, பரிசுத்தமாய் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க இந்த காலையில் ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி சொல்வாங்க. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் ஆண்டவர் நற்செய்தியில் வளர, விசுவாசத்தில் வளர கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசு நாம் காட்சிவினால் பிதாவே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை சொல்லலாம். நிச்சய விசுவாச பிரமாணம், வானத்தின் பூமியும் காணப்படுவதும் காணப்படாதவன எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்க சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகிறதுக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடையவரை தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராக நமக்காக நமக்கு ரட்சிப்பு உண்டாகும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை அவதரித்து மனிதரானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சுழலாரை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியம்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பரமத்துக்கு ஏறிய பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மனிதோரும் நியாயத்திற்கு மகிழ்வோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் நின்று புறப்படுவருமாய் பிதாவோடும் குமாரனோடு கூட தொழுது சோதரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இந்த பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நின்ற வண்ணமாகவே அப்பம் பிற்கரின் ஆராதனைக்காக ஆயத்தமாகவும். கிறிஸ்துவ கீர்த்தனையில் 260வது கீர்த்தனை, அன்பரின் நேசம் ஆசுலாகும் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். அன்பரின் நேசம் ஆசுலாகும் அதிசய அன்பரின் நேசம் ஆசுலாகும் துன்பகோணம் தொடர்ந்திடும் நேரம் அதிசய
அன்பரின் நேசம் ஆற்றலாலும் இதுவென் சரீரம் இதுவென் ரத்தம் என்னை நினைத்திடும்படி அருள்வென்றாரே அதிசய அன்பரின் நேசம் ஆற்றலாலும் பக்தர்க்காக பரமனை நோக்கி மேத்தவும் மூக்கமாய் வேண்டிக் கொண்டாரே அதிசய அன்பரின் நேசம் ஆற்றலாலும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தியறோம். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நீங்கள் உங்கள் இல்லத்தில் இந்த திராட்சை ரசம் இருக்குமானால் இல்லை தண்ணீர் இருக்குமானால் உங்கள் முன்னாடி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பம் இருக்குமானாலும் இல்லை பிரெட் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இப்பொழுது ஜெபத்திற்கு முன்பாக அதை உங்கள் முன்னாடி வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட இணைந்து இந்த திருவிருந்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, அருமையானுடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்து இந்த தொழில்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை இந்த திருவிருந்துக்கான ஆயத்தங்களை செய்திருப்பார்கள் சொன்னால் அவள் வைத்திருக்கிறத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பிரெட்டையோ தண்ணீரை ஆண்டவரே அதை தொட்டு நீர் சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய மகிமை அந்த அப்பத்தின் மேலும் திராட்சை ரசத்தின் மேலும் தண்ணீர் மேலும் இறங்குவதாக. ஒரு தெய்வீக ஒரு பிரசன்னம் அவள் இருக்கிற இடத்தை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இங்கு வைத்திருந்தால் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நீ பரிசுத்தப்படுத்தி தர வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்க, உம்முடைய சரீரம் உடைக்கப்பட்டது, இந்த உலகத்தின் மீட்புக்காக ரத்தத்தை சிந்தினீங்க, அதை நினைவு கூறுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த அப்பமும் திராட்சை ரசம் உங்களுடைய சரீரமாக உங்களுடைய ரத்தமாக எங்களுக்காக உடைக்கப்பட்டது, சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசத்தின் நம்பிக்கையோடு இந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் கடைசி ராபோது நடித்து நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷரிடத்தில் கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அப்படி அவர் போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தை கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, புது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நித்திரை வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறது வாட்டப்பட்டிய எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற வாட்டப்பட்டிய அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்கள் இல்லத்தில் வைத்திருக்க அப்பத்தையோ இந்த பிரெட்டையோ கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம். அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கிற இடங்களில்
என்னோடு இணைந்து உட்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்க கடவது. கரங்கள் இருக்கிற திராட்சை ரசத்தையோடு தன்னை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் நித்திய ஜீவனுக்கென்று காக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து பருகும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைவு கூர்ந்து என்னோடு இணைந்து இந்த பந்தியில் பங்கு கொண்ட உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த காலை வழிபாடு எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் நடத்துங்க சுவாமி. உங்களுடைய வேதத்தை வாசிக்கிறதும் செபிக்கிறதும் தங்களை அர்ப்பணிக்க தங்கள் பிள்ளைகளை உமக்கென்று வளர்த்திட கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் தலைவர் வழிகாட்டியமாக இருங்க சுவாமி. அனைத்து குடும்பங்களின் தேவைகளை சந்திப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரத்தை ஞானத்தை தாங்க. வேலை செய்ய ஒவ்வொருக்கும் வேலை செய்ய திராணியும் பலத்தை தாங்க. ஒவ்வொரு சகோதரியுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற முதிர் வயதிலும் ஒரு நாள் சோர்ந்து போவார்களுக்கு நல்ல சுதன் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வையும். அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தும். அவருடைய வேண்டுதல்களுக்கு உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக ஒரு குறையாதபடிக்கு காத்துக்கொள்ளும். பலவீனத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருக்காக செபிக்கிற ஐயா. இந்த கொரோனா வைரஸ் மூலமாய் பல கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உங்களுடைய தழும்பு நான் குணமாக்குங்க. துரிதமாக இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க சுவாமி. உலகத்தில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அழிவிலிருந்து மனு மக்களை தப்புவிக்க ஆண்டவர் தேவ சேனைகளை நீர் இந்த உலகத்து மேல் அனுப்பும்படியாக செபிக்கிறேன். இன்றைக்கும் ஆண்டவர நில அதிர்ச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்க மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். துருக்கியில் நடந்தது நில நடுக்கத்தினால் ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருக்கும் உங்களுடைய தழும்புனால் குணமாக்குங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் கூட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழையின் சீற்றத்தினால அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை சுவாமி. அன்றாட வாழ்வு ஸ்தம்பித்திருக்கிறது. அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அடுத்த ஆகாரத்தை தாங்க. தேவலை சந்தியும் சுவாமி. இல்லை என்ற நிலை இந்த குடும்பங்களில் இராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஐரோப்பிய தேசத்தில் இன்னும் கூட ஆண்டவரே நெருப்பினால ஆண்டவரே காடுகள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அதனை அநேகர் ஆண்டவரே குடும்பமாக வீதியில் வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வாழ்வின் நம்பிக்கையை கொண்டு வந்துட்டாங்க. உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் இன்னும் அதிகமாய் மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. மறுபடியுமாய் இந்த கொள்ளை நோய் குறைந்து போச்சு என்று நினைத்திருந்த நாடுகள் எல்லாம் மறுபடியுமாய் 2ஆம் வசை இது ஆண்டவரை பெருகி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, மனுகளும் அழிந்து விடாதபடிக்கு நம்முடைய கண்கள் ஒரு விசை தயவு கிடைக்கும்படியாக செபிக்கிறார். இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு தாங்க. தடுத்து ஆட்கொள்ளும்படியாக தேவ பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறார். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்களை மன்னிங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்த, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை நீங்க தாங்க. உலகம் முழுவதும் யுத்தத்தின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஐயா. இந்த நிலப்பரப்புகளை பிடிப்பதற்காக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேட்கிற காலம் ஆண்டுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரத்தம் சிந்துதல் பெருகி கொண்டிருக்கிறது. பூமி நிலநடுக்கங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் வானத்தில் அதிசயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, எல்லாம் எங்கள்
காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர், நாங்கள் அச்சுறுத்தப்படுகிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து உனக்கு ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை இந்த காலங்களில் ஒவ்வொருவருக்கும் நீ தந்துடும்படியாக செபிக்கிறேன். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். திருவிருதலை என்னோடு இணைந்து பங்கு கொண்ட உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாளை கண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். துவங்கி இருக்கிற இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டா மாற்றும், மன மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அவருடைய தேவைகள், எதிர்பார்ப்புகளை சந்தியும் சுவாமி. இந்த நாள் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருங்க சுவாமி. மறுபடியும் நாங்கள் இப்படிப்பட்ட வழிபாடுகளில் ஆண்டவரே நாங்கள் கலந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.